உங்களையும் என்னையும் எதிர்த்து வருகிற ஒரு வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். எந்த பக்கம் ஓடுறன்னு கூட தெரியாமல் ஓடி போவாரலாம். நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், நமக்கு சவாலாக இருக்கிற காரியங்கள், நம்மளை அச்சுறுத்துகிற காரியங்கள் பெருசாக நினைக்கிறோம். நம்ம கண்டு பிரமித்து கலங்கி ஓடி போகும். நீங்கள் கர்த்தருக்குன்னு உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா, கர்த்தருக்காக வாழ திட்டமிட்டிங்கன்னா, செய்கிறதெல்லாம் நான் கர்த்தருக்காக தான் செய்கிறேன், கர்த்தருடைய மகிமைக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா, அவருடைய வழி நடத்துதன்படி நீங்கள் செய்கிறீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய கோட்டையும் மரணமாக இருக்கிறார். வர்ற எதிரி அதை பார்ப்பான், கர்த்தர் இங்கே இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்கள் மூலமாக கிரியை செய்து பயப்படுவான், உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். கண்டு பிரமித்து கலங்கி ஓட்டம் பிடிப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி தான் உங்களுடைய வெற்றி வரும்னு?